ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூஎஸ்டிடி வந்து நம்ம பைனான்ஸில் எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நாட் ஒன்லி இன் பைனான்ஸ், எனி எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா, இது ஆல்ரெடி போட்டிருந்தேன். மெயினாக இது பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. ஐஎன்ஆரை வந்து ஒரு 10,000க்கு பண்ணும்போது 800 ருபீஸ் 1000 ருபீஸ் போகுது, 5,000க்கே இப்போ மோர் தென் 500 ருபீஸில் வந்து ஃப்ரீயாக போகுது. ப்ரோ எல்லாமே சேம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இன்றைக்கி லைவாக வந்து நான் ஒரு 5,000 வந்து நான் ஜியோ டெஸ்ட்லேருந்து பைனான்ஸ்க்கு நான் டெபாசிட் பண்ண போகிறேன். ட்ரானாக கொண்டு போய் நான் யூஎஸ்டிடியாக பை பண்ண போகிறேன். அதாவது யூஎஸ்டிடி வந்து நான் பைனான்ஸில் மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ஜியோ டெஸ்ட்டில் இருக்கிற ஐஎன்ஆரை அது எப்படிங்கிறது பார்ப்போம். அது எவ்வளோ ஃபீ போகுதுங்கிறது நீங்களே லைவாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைனான்ஸில் போய்க்கிங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ப்ரைஸ்க்கு பதிலாக ட்ரேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரானை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான் யூஎஸ்டிடி போனோம் அப்படின்னா அது என்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்குது, 116.116. அதே மாதிரி வசிரெக்ஸ் போய்க்கிங்க. அங்கே வந்து டிஆர்எக்ஸ் வந்து அந்த எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வசிரெக்ஸ் தான் வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய அதிகமான லிக்விடிட்டி வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில். அதனால தான் அதை நான் கம்பேர் பண்ணுறேன். அதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா 10.2 இருக்குது. யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா அதே தான் 0.116 இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போது 10.335 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் ஜியோடெஸ் போகிறீங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடெஸ்ட்டில் போய் நான் வாங்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 10.34, அதாவது 10.25 அப்படிங்கிறது வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டு. அதில் வந்து 0.1 தான் நீங்கள் விற்கிறீங்க. அதுதான் வந்து இங்கே பிரச்சனையே. ஓகேவா, அதனால் அது வந்து ஒரு 0.51, அதாவது 0.1 ருபி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, 10 பைசா இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5,000க்கு நான் வாங்குகிறேன். இதுவே வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அதுவே வந்து 10,000க்கு வேணுன்னா அது இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீயை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு 483 காயின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, நான் வந்து லைவாகவே இதை நான் வந்து காட்டுறேன். ஸோ வந்து நான் பை பண்ணுறேன். எஸ், ப்ரொசீட். அதுக்கப்புறம் நான் வந்து பைனான்ஸில் போயிட்டு டெபாசிட் கொடுத்து அங்கேருந்து ட்ரானோட அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பை சக்ஸஸ் ஆகிடுச்சு ஜியோ டெஸ்ட்டில். ஸோ நான் இப்போ டேஷ்போர்டுக்கு நான் போகிறேன். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இது வந்து வித்ரா பண்ணுறதுக்காக நான் ஜியோ டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஏதோ ஜியோ டெஸ்ட் கூட வந்து பார்ட்னர் இருக்கணும், இல்லை வந்து இதில் ப்ரொமோட் பண்ணணும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஎன்ஆர் வித்ரா பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான் வந்து வித்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ட்ரானுக்குள்ளே போய்க்கிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 523 எனக்கு ஆல்ரெடி 40 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 483 சம்திங் நம்ம பை பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து 483 தான். ஸோ அந்த 483 காயின்ஸை மட்டும் நான் வித்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ வித்ரா அட்ரஸ் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வித்ரா குவான்டிட்டி 483.55. ஓகே, ஸோ இங்கே வந்து 30 மினிமம் 0 ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ட்ரான் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். ஏன்னா 0.55 வந்துச்சு இல்லை. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நான் ஆத் கார்டு கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். நான் வித்ட்ரா வந்து நான் வந்து கோட் கொடுத்துட்டேன், 2FA கோட் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் அதை நான் மொபைல்லேயே நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பைனான்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெபாசிட் கொடுக்குறேன். ஸோ 483 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த டெபாசிட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 484 அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன். இங்கே வந்து 199 கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி, நான் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 484 தான் நான் கொடுத்துருந்தேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வித்தின் 1 or 2 மினிட்ஸில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடுக்கு போகிறீங்க. ட்ரேடில் ஸ்பாட்டில் போய் அவங்களோட ட்ரான் எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரானை வந்து யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நான் இது வந்து பைனான்ஸ்க்கு பண்ணதுனால பைனான்ஸில் நான் வந்து யூஎஸ்டிடி பை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து உங்களுக்கு பைபிட்டில் வேணும், கியூ காயினில் வேணும்னா அங்கே இருக்கிற ட்ரானோட அட்ரஸை கொண்டு போய் ஜியோடெஸ்ட்டில் கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த காயின் அந்த அமௌண்ட் ஐஎன்ஆர் அமௌண்ட்டை நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டீங்க, ட்ரான் அமௌண்ட்டை அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி கன்வெர்ட் பண்ணிங்க, யூஎஸ்டிடி பை பண்ணிடுவீங்க. இதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 484 காயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ செல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் பையில் கொடுக்குறேன் 116க்கு கொடுத்து அமௌண்ட் வந்து 484 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 484 பார்த்தீங்கன்னா 56.5
4 கிடைக்குது. இப்போ நான் ஆக்சுவலாக வந்து நான் ஆர்பிட்ரம் வாங்குறதுக்காக வந்தேன். நீங்கள் முடிஞ்சளவுக்கு டக்குன்னு வந்து இதை விற்றுருங்க. நான் விற்றுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு விற்றுறேன் நான். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூஎஸ்டிடி கிடச்சிரும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56.4 சம்திங் எனக்கு யூஎஸ்டிடி கிடச்சிருக்கும். அந்த யூஎஸ்டிடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆயிரும். ஆக்சுவலாக அந்த காயின் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் 1153 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 484 காயின்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா 56.4 கிடைக்குது எனக்கு. ஸோ இப்போ நான் செல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ட்ரான் வந்து ஆக்சுவலாக 5.1 வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போயிட்டுருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 கொடுத்து 484 கொடுத்து செல் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் செல் ஆர்டர் கிரியேட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செல் ஆகி முடிச்சிருச்சு. ஓகே. ஸோ நான் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் விற்றேன். ஏன்னா லிக்விடிட்டி ப்ராப்ளம் நான் டக்குன்னு அவசரமாக விற்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56.3 கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக 56.41 சம்திங் கிடைக்கணும். ஏன்னா எனக்கு வெப்பில் வந்து அந்தளவுக்கு பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. நான் மொபைலில் தான் பண்ணுவேன். ஸோ அந்த டைமிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் இதாகிருச்சு. ஓகேங்களா. அந்த லிக்விடிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரைஸ் வந்து 0.116 ஆகும், 11645 ஆகும், 63 ஆகும், 65 ஆகும். ஸோ கொஞ்சம் ஒரு 2.3 பாயிண்ட்ஸ் போச்சுனாவே உங்களுக்கு வந்து இங்கே வந்து $0.1 போயிடும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து 654 வச்சுருந்தேன். ஆக்சுவலாக லிக்விடிட்டி இருந்துச்சு. பட் 5க்கு தான் செல் ஆகிட்டு இருந்துருக்குது. ஏன் அப்படின்னா நெட்ஒர்க்கு ஆகாததுனால. ஸோ நீங்கள் அதை விட்டுருங்க. எனக்கு இப்போதைக்கு வந்து 56.3 கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வசிரெக்ஸ் போய்க்கிங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் ஒரு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே எக்ஸ்சேஞ்ச் இது தான். ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து ஐஎன்ஆருக்கு கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 88.62 இருக்குது. ஓகே. நான் வந்து 88.6னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து கால்குலேட்டரை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு 56.3 கரெக்டுங்களா. ஸோ 56.33 எடுத்துக்கிறேன். நான் 4ன்னு கால்குலேட் பண்ணல. அங்கே 88.6 வந்துருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு போட்டேன் அப்படின்னா 4990 ஸோ எனக்கு யூஎஸ்டிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 ரூபீஸோட ஃபீலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 5000 தான் உங்கள் கண்ணாடி தான் பண்ணினேன். நான் 4990 ஒர்த்தானது கிடச்சிருச்சு. இது இன்னும் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ இதே வந்து 5000 வந்து 10 ரூபா போகுதுன்னா 10,000க்கு 20 rupees தான் போகும். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இது இப்படி கம்பேர் பண்ணி வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 20-40 ரூபீஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். 10,000க்கே வந்து ஒரு 100 ரூபீஸ்க்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் முடிச்சிடலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 ஃபீ கூட, அதாவது ஃபீயே உங்களுக்கு இல்லாமல் கூட உங்களுக்கு யூஎஸ்டி எக்ஸாக்டாக கிடைக்கிறது கூட இதில் வாய்ப்பு இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோடெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ மார்க்கெட் டம்ப் ஆகும்போது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அங்கே வந்து ஜியோடெஸ்ட்டில் வந்து செல் ஆர்டர் போட்டு போயிடுவாங்க. டம்ப் ஆகும்போது டக்குன்னு போய் கீழே வர மாட்டாங்க. பட் பைனான்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்கிற யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டம்ப் ஆக டக்குன்னு ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ இங்கே ப்ரைஸ் கம்மியாக லேட் ஆகும். அப்போ இங்கே டக்குன்னு ப்ரைஸ் கம்மியாயிரும், அதாவது ட்ரானோட ப்ரைஸ். அப்போ நீங்கள் ஜியோடெஸ்ட்டில் போய் டக்கு நீங்கள் அந்த டைமில் போய் நீங்கள் வாங்கும் போது இங்கே அதிகமாக பை பண்ணிடுவீங்க. செல் பண்ணும் போது உங்களுக்கு கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு மேபி 200-300 ரூபீஸ் மேபி போகலாம். பட் மேக்ஸிமம் 10,000 ரூபீஸ்க்கு நீங்கள் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட 250 ரூபீஸ்க்கு தாண்டாது. அப்படி தான் எனக்கு இருந்திருக்கு. அதனால இந்த மெத்தடாலஜி வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆன் ரேம்ப் அது இதுன்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து நான் தப்பு ஆன் ரேம்ப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நான் இப்போ வரைக்கும் நான் டீச் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறேன். அதாவது யூஎஸ்டிடி எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது. இங்கே நான் வந்து 5,000 அப்படின்னு சொல்லி நான் ஐஎன்ஆர் பே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 54.47 தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இது நான் கால்குலேட்டர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 54.47 இது இவங்க வந்து எக்ஸாக்டாக இதுதான் கொடுப்பாங்க. இந்த யூஎஸ்டிடியை வந்து நீங்கள் பைனான்ஸோட BEP20 அட்ரஸாக கொடுக்கலாம், கீப் காயின் கொடுக்கலாம், டெக்ஸ் அட்ரஸ் கொடுக்கலாம், வேலட் அட்ரஸ் கொடுக்கலாம், மெட்டாமாஸ்க் இந்த மாதிரி என்ன அட்ரஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. சரி, டெக்ஸு கொடுக்க முடியாது. டெக்ஸுக்கு தான் வந்து வாலெட்ஸ் டெக்ஸ் வேலட் நீங்கள் போகணும். ஸோ இன்ட்டு 88.6க்கு நான் போகிறேன். ஓகேவா. ஆக்சுவலாக லிக்விடிட்டி ஜாஸ்தி இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபீஸ் உங்களுக்கு போயிடுது. 174 ரூபீஸ் போகுது. பட் 180 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆண்ட் ரேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து கம்மி, அவங்களுக்கு யூஎஸ்டிடி வந்து கம்மியாகுது. அப்போ 10,000க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபீஸ் உங்களுக்கு வந்து போயிடும். ஓகே. ஸோ இப்படி ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா, அதாவது நீங்கள் ஒரு ஜியோடெஸ் மூலமாக வந்து டெபாசிட் பண்ணி ட்ரான் பை பண்ணி வித்ட்ரா பண்ணி
எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் நீங்கள் செல் பண்ணிக்கணும். செல் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கா ட்ரான் ப்ரைஸ் இங்கே செக் பண்ணுங்கள். வசிரெக்ஸோட ட்ரானும் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மோட ட்ரானும் ஒத்து வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு பை பண்ணிடலாம். இங்கே ட்ரான் வந்து USDT 0.116, ட்ரான் அங்கேயும் 0.116 தான் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடெஸ்ட்டில் வந்து அந்த இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் 10.35 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஜியோடெஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது 10.5 10.6 ருபீஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ண வேணாம். அப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி வரலாம். இல்லை எனக்கு ஃபீ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தும் கூட நான் வாங்கணும், எனக்கு இமீடியட்டாக ஒரு பர்டிகுலர் காயினை வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 100-200 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நோட் பண்ணணும், ஆன் ரேம்பில் வந்து BEP20 அட்ரஸ்க்கு தான் வந்து இந்த பர்டிகுலர். இதே வந்து ERC20 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $10 1000 உங்களுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆன் ரேம்பில் போய் நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி இல்லை கண்டிப்பாக பை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப டம்ப் இருக்குது, பை பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ERC20 வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. எத்திரியம் வந்து மெட்டாமாஸ்க்கு கொண்டு போகணும் பை பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இல்லை வந்து நீங்கள் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுறீங்க எத்திரியம் டு வேறு ஏதாவது எத்திரியம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன் ரேம்ப் ஆகட்டும், இல்லை மெட்டாமாஸ்கில் பை பண்ணுறதாகட்டும், UPI பே பண்ணி பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃபீ போகும். நாட் ஒன்லி திஸ் வே, P2Pயில் பண்ணிங்கனாலும் ரொம்பவே ஃபீ போகும். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், என்னோட மெத்தடில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீ கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த பர்டிகுலர் ஆன் ரேம்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்திரியம் பை பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்னா INR வந்து ட்ரானா ஜியோடெஸ்ட்டில் வாங்கி Gate.ioக்குள்ள போய் அங்கேருந்து ERC20 வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ருபீஸ் தான் போகும். ஆனால் இதே மெட்டாமாஸ்கில் வந்து 800 ருபீஸ் to 1000 ருபீஸ் போகுது. அதையும் நான் உங்களுக்கு வந்து தனி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதே பேஸில் போனீங்க அப்படின்னா பேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 50 ருபீஸ்லேயே வந்து ஃபீலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து பேஸில் மெட்டாமாஸ்கில் கொண்டு போயிட முடியும். எப்படின்னா ஜியோடெஸ்ட்டில் ட்ரான் வாங்குறீங்க, அதே பைனான்ஸ்க்கு விற்றுட்டீங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா USDT செல் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரானுக்கு வந்து இந்த இடத்துல செல் பண்ணுங்கள், எத்திரியம்னு வரும். ஸோ ட்ரான் எத்திரியத்துக்கு போய்க்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக USDTக்கு செல் பண்ணி மறுபடியும் USDTலேருந்து பை பண்ணிங்க அப்படின்னா எத்திரியத்தை ஒரு 2 தடவை பை செல்லோட ஃபீ போகும். அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாகவே ட்ரானை வந்து எத்திரியமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த எத்திரியம் பர்டிகுலர் எவ்வளோ எத்திரியம் கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க மார்க்கெட் ப்ரைஸில். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வித்ட்ராவில் போய் பைனான்ஸ் வித்ட்ராவில் போய் அங்கே பேஸ் நெட்ஒர்க்கில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ஃபீ தான் போகும். பேஸில் பார்த்தீங்கன்னா 30 to 40 ருபீஸ் தான் போகும். அப்போ ஈஸியாக வந்து உங்கள் மெட்டாமாஸ்கில் வந்து எத்திரியத்தை வந்து 5000க்கு எவ்வளோ கிடைக்குமோ 0.006 கிடைக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 0.999 அதாவது 559 உங்களுக்கு கிடச்சிரும். 59 or 58 57 உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து கிடச்சிரும். இதே நீங்கள் ERC20 மெட்டாமாஸ்க்லேருந்து போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 25% உங்களுக்கு வந்து காலியாயிரும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2200 வந்து Gate.ioவில் வந்து USDT வந்து டெபாசிட் பண்ணேன். ஜியோடெஸ்ட்லேருந்து INR மூவ் பண்ணி எதுக்காகனா நான் சொலானா அப்படிங்கிற ஒரு டோக்கன் வந்து சொலானா ஒரு எக்கோ சிஸ்டத்தில் வாங்குறதுக்காக நான் போனேன். அப்போ எனக்கு வந்து ஃபேண்டம் மாடலில் சொலானா தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் வந்து ஓவர்வியூவாக நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 211 ட்ரான் டோக்கன் 10.46 INRக்கு வந்து பை பண்ணிக்கிறேன். இன்ட்டு பண்ணிங்கன்னா 2200 சம்திங் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா Gate.ioவில் நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6/27 இருக்கும். சக்ஸஸ் 211 அப்படிங்கிற டோக்கனை டெபாசிட் பண்ணிட்டேன். அந்த 211 டோக்கனை வந்து 211 டோக்கன்ஸை வந்து நான் வந்து $24.529 வந்து நான் விற்றுட்டேன். இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2185 ருபீஸ் என்னமோ வரும். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் USDTயோட ப்ரைஸ் வந்து 89 ருபீஸாக இருந்துச்சு. இன்ட்டு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2180 சம்திங் கிடைக்கும். அப்போ எனக்கு 20 ருபீஸ் தான் வந்து எனக்கு ஃபீ போயிருக்கு. இதே 5000 கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40 to 45 ருபீஸ் தான் போயிருக்கும். 10,000 பார்க்கும்போது ஒரு 90 ருபீஸ் தான் போயிருக்கும். மேக்ஸிமம் 100 ருபீஸ் தான் போயிருக்கும். ஸோ இது நான் கேஷுவலாக அடுத்த நாள் செக் பண்ணும்போது எந்த ப்ரைஸுமே செக் பண்ணாமல் நான் வந்து ஃபீ ஒரி பண்ணாமல் பண்ணும்போது எனக்கு 100 ருபீஸ் தான் வந்து 10,000 போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ட்ரான் வித்த USDTயை வச்சு இங்கே 211 காயின்ஸ் வந்து வித்தனில் அந்த USDTயை வச்சு நான் சொலானாவை பை பண்ணிட்டேன். இந்த சொலானாவை மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்சைன் வித்ட்ரா பண்ணி ஃபேண்டம் வாலெட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அந்த
ஃபேண்டம் வேலெட்டில் இருந்து நான் வந்து டெக்ஸ் ஜூபிட்டரை கனெக்ட் பண்ணி கொலானா அப்படிங்கிற ஒரு டோக்கனை வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த நாள் இப்படி இவ்வளோ ப்ராசஸ் நான் பண்ணி ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா சீப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனால தான் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து 100 ரூபி 200 ருபீஸில் வந்து நீங்கள் ஒரு 10,000 வந்து நீங்கள் யூஎஸ்டிடியை வந்து பை பண்ணிட முடியும் வித் அதாவது 100 to 200 ருபி ஃபீல. ஓகேங்களா? அதாவது ஒஸ்ட் கேஸில் தான் வந்து 200 ருபீஸை வந்து தாண்டும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சீப்பாக பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக இங்கே லேர்ன் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே 179 ருபீஸ்க்கு போய் நான் வந்து பை பண்ணுறேன். அப்படி பை பண்ணும்போது எனக்கு $0.1 or $2 வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு ஃபீயாக நான் கொடுத்துட்டுக்கிறேன். இதே வந்து 2000 ருபீஸ்க்கு வந்து 1 இயர்க்கு முன்னாடி நான் சொலானாவை வாங்கியிருந்தேன் அப்படின்னா குறைஞ்சது 2 காயினாவது எனக்கு கிடச்சிருக்கும். அந்த 2 காயினை 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நான் வந்து டோட்டலாகவே வந்து நான் ஃபீக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதனால தான் வந்து இந்த எக்கோசிஸ்டம் எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். எத்திரியம், பிஎன்பி, சொலானா அவங்களோட எக்கோசிஸ்டம் காயின் வளர வளர நீங்கள் வந்து அவங்களோட எக்கோசிஸ்டமில் போய் நீங்கள் வந்து டெக்ஸ் ஆகட்டும், ஏர்ட்ராப் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாகட்டும், ப்ரிட்ஜ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஏதோ டோக்கன் பை பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நீங்கள் ஃபீ கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அந்த எக்கோசிஸ்டமே வந்து அதிகமாக வளர்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் புரிதல் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது எது ஈஸியாக இருக்குது, எது ஃபீ ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி வித்தின் 5 to 10 மினிட்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் டோக்கனை வந்து டக்குன்னு இமீடியட்டாக உங்களால் பை பண்ண முடியும். பை பண்ணணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஃபீ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை விட நீங்கள் பெட்டர் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய யூஎஸ்டி பை பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் செக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.